சீனாவில் HMPV வைரஸ் பரவி வரும் நிலையில் தற்பொழுது இந்தியாவிலும் இந்த வைரஸ் பரவியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனாவை போன்று இந்த HMPV வைரசும் பொதுமக்கள் மத்தியில் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. HMPV என்றால் என்ன என்பதையும் இந்த வைரஸ் எப்படி பரவுகிறது என்பதையும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிந்து கொள்ளலாம். ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்பதன் சுருக்கம்தான் HMPV. மனிதர்களின் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் இந்த வகை வைரஸ் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மட்டுமே இந்த வைரஸால் அதிகம் பாதிக்கப்படலாம். காற்றில் கலந்திருக்கும் இந்த வைரஸ் இருமல், தும்மல் போன்றவற்றால் பரவுகிறது. இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டவர் தொட்ட பொருளை மற்றொருவர் தொடுவதின் காரணமாகவும் பாதிக்கப்பட்டவருடன் நெருங்கி பழகுவதினாலும் பரவ வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த வைரஸின் அறிகுறிகளாக இருமல், சளி, காய்ச்சல், தொண்டை வலி, மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படலாம். HMPV வகை வைரஸ் பெரும்பாலும் லேசான நோய் தொற்றுகளை மட்டுமே ஏற்படுத்தும். சில சமயங்களில் மூச்சுக்குழாய் அழற்சி, நிமோனியா போன்ற நோய்கள் ஏற்பட காரணமாக அமைகின்றது. அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு நன்றாக கழுவ வேண்டும். வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை தவிர்க்க வேண்டும். இருமல் அல்லது தும்பும் போது மற்றவர்களுக்கு பரவாமல் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும். முறையான தூக்கம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளலாம். தற்பொழுது HMPVக்கு தடுப்பூசியும் இல்லை, குறிப்பிட்ட சிகிச்சை எதுவும் இல்லை என்பதால் அறிகுறிகளை பொறுத்து மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகளை எடுத்துக் கொள்ளலாம். மற்ற சுவாச நோய்களைப் போலவே குளிர்காலத்தில் HMPV அதிகமாக பரவுகின்றது. இந்த வைரஸை கண்டு யாரும் அச்சப்பட தேவையில்லை. லேசான நோய் தொற்றுகளை மட்டுமே ஏற்படுத்தும். இருப்பினும் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் கவனமாக இருப்பது அவசியம்.